இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். கோவையில் தாவேக பூத் கமிட்டி 2ஆம் நாள் கூட்டத்திற்கு வரும் தாவேக உறுப்பினர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த கேரளாவிலிருந்து கூடுதல் பவுன்சர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிர்வேல். அவரிடம் பேசலாம். வணக்கம் கதிர்வேல். நேற்றைய முதல் நாள் பூத் கமிட்டி கூட்டத்திற்கே கட்டுக்கடங்காத கூட்டம் வந்த நிலையில் இன்று அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த வேறு என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? விவரம். நிச்சயமாக, அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கான 2 நாள் பூத் கமிட்டி மாநாடு கோவை குரும்புபாளையம் இருக்கக்கூடிய தனியார் பொறியியல் கல்லூரியில நேற்று தொடங்கி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில இரண்டாவது நாள் இன்று நடைபெறுது. முதல் நாளான நேற்று ஈரோடு, சேலம், நாமக்கல் ஆகிய மாவட்டத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான கட்சி உறுப்பினர்கள் ஆர்வத்தோட பங்கேற்றிருந்தாங்க. இந்த கருத்தரங்களை தாவேக தலைவரும் நடிகருமான விஜய் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றியிருந்தார். அவரது வருகையொட்டி கோவையில கட்சி உறுப்பினர்கள் மற்றும் ரசிகர்கள் ஏராளமானவற்றிலிருந்து பிரம்மாண்ட வரவேற்பு அளிச்சிருந்தாங்க. விஜயை பார்க்க வந்த கூட்டம் கட்டுக்கடங்காம போனதுனால நிகழ்ச்சி நடைபெற இருக்கக்கூடிய நுழைவாயில நடப்பட்டிருந்த கட்சி கொடிகள், அதே போல தடுப்பு வேலைகளான அனைத்தும் சேதமடைஞ்சிருக்காங்க. கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு கேரளாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட பவுன்சர்கள் எதிர்பாராத கூட்டத்தினுடைய அளவு அதிகமான காரணத்தினால பாதுகாப்பு அளிக்கிறதுல திணறு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனால இன்று நடைபெறக்கூடிய 2வது நாள் கருத்தரங்களை பாத்தீங்கன்னா கோவை, நீலகிரி, கரூர், திருப்பூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 8,000 பூத் கமிட்டி உறுப்பினர்கள் பங்கேற்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு விஜயோட வருகை இருந்து அவரை பார்க்கவும் அவரது உரையை கேட்கவும் மேலும் பலர் திரள வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு பாதுகாப்பு உறுதி செய்வதற்காகவும் கேரளாவிலிருந்து நேற்றைய விட இன்று கூடுதலான பவுன்சர்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.